துலாம் ராசியினருக்கான 2026 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள். சீர்திருத்த சிந்தனையும் தவறுகளைத் தட்டிக் கேட்கும் தைரியமும் கொண்ட நீங்கள், அடித்தட்டு மக்களுக்கு உதவும் உயர்ந்த குணம் கொண்டவர்கள். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் ஆடம்பரச் செலவுகளை குறைப்பது அவசியம். சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் கனவு நிறைவேறும். விஐபிகளின் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். தடைப்பட்டிருந்த பல காரியங்களை முழுமூச்சுடன் முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலைக்கும். தம்பதியரிடையே வீண் சந்தேகம் வேண்டாம். மகளின் திருமணத்தை வெகு விமரிசையாக நடத்தி முடிப்பீர்கள். குடும்பத்தினருடன் சேர்ந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பழைய வாகனத்தை மாற்றும் வாய்ப்பு உண்டு. அண்டை அயலார்களின் ஆதரவும் கிடைக்கும். குடும்ப ரகசியங்களை யாரிடமும் பகிர வேண்டாம். குரு பகவான் பெயர்ச்சி பலன்கள். 1-1-2026 31-5-2026. குரு பகவான் 9ஆம் வீட்டில். வீடு வாகனம் வாங்கும் யோகம். திடீர் பணவரவு. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் லாபம். அதிர்ஷ்டம் பக்கபலமாக இருக்கும். 1-6-2026 14-10-2026. குரு பகவான் 10ஆம் வீட்டில். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இடமாற்றம் உண்டு. சேமிப்புகள் கரையலாம். குடும்பத்தில் வீண் சச்சரவுகள் ஏழாதபடி கவனம். 14-10-2026 31-10-2026. குரு பகவான் லாப வீட்டில். வற்றிய பணப்பை நிரம்பும். தம்பதியரிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். சுக்கிரன் மறைவு மற்றும் செவ்வாய் மறைவு. 1-3-2026 25-3-2026. 6ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைவு. நெஞ்செரிச்சல், வாயு கோளாறு, செரிமான பிரச்சனைகள். வறுத்த பொரித்த உணவுகளை தவிர்க்கவும். 20-6-2026 28-2026. 8ஆம் வீட்டில் செவ்வாய் மறைவு. குடும்பத்தில் கருத்து மோதல்கள். பண விஷயத்தில் கூடுதல் கவனம். சனி ராகு கேது பலன்கள். சனி முழு ஆண்டு 6ஆம் வீடு. அந்நிய நண்பர்களால் எதிர்பாராத ஆதாயம். விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள். இழுபறியான அரசு வேலைகள் முடியும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில். டிசம்பர் 4 வரை. கேது 11ஆம் வீட்டில். லாபம். வருமானம் உயரும். விஐபிகளின் நட்பு. புது சொத்து வாங்கும் வாய்ப்பு. ராகு 5ஆம் வீட்டில். குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள். பிள்ளைகளின் உடல் நலத்தில் கவனம். டிசம்பர் 5 முதல். கேது 10ஆம் வீட்டில். வேலை சுமை அதிகரிக்கும். அரசு விஷயங்களில் அலட்சியம் வேண்டாம். நவீன வசதிகள் உள்ள வீட்டுக்கு மாறுவீர்கள். ராகு 4ஆம் வீட்டில். தாயாருக்கு மருத்துவச் செலவுகள். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். குடும்பம், கல்வி, தனிப்பட்ட வாழ்க்கை. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அங்கீகாரம். கணவர் அன்பாக நடந்து கொள்வார். சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். கன்னி பெண்களுக்கு தடைகள் உடையும். அவசர முடிவுகளை தவிர்த்து பெற்றோரின் ஆலோசனை பெறுங்கள். திருமணம் கூடி வரும். விரும்பிய மணகன் அமைய வாய்ப்பு. மாணவ மாணவிகள் விளையாட்டை குறைத்து படிப்பில் கவனம் செலுத்தினால் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறுவார்கள். வகுப்பாசிரியரின் ஆதரவு கிடைக்கும். வியாபாரம். வரவேண்டிய பாக்கிகள் எளிதில் வசூலாகும். ஜூன் முதல் கண்டபடி கடன் வாங்கி வியாபாரம் விரிவுபடுத்த வேண்டாம். புது வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். சாதுரியமான பேச்சால் லாபம். சிலருக்கு கடை குடவுன் இடமாற்றம். உணவு, தானியங்கள், கமிஷன், புரோக்கரேஜ், கெமிக்கல் துறைகளில் நல்ல லாபம். கூட்டுத் தொழிலை தவிர்ப்பது நல்லது. அவசியமெனில் சரியான பங்குதாரரை தேர்வு செய்யவும். உத்தியோகம் மற்றும் கலைத்துறை. மேலதிகாரியுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள். வேலைகளில் அலட்சியம் வேண்டாம். சக ஊழியர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீர்கள். திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். கணினித்துறையினர் தூக்கம் குறைந்து வேலை செய்ய வேண்டிய சூழல். கலைத்துறையினருக்கு பெரிய நிறுவனங்களிலிருந்து வாய்ப்புகள். ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் நன்கு படித்து பார்க்கவும். அதிக எச்சரிக்கையால் நல்ல வாய்ப்பை தவறவிட வேண்டாம். சிலருக்கு பெரிய நடிகரின் படத்தில் நடிக்க வாய்ப்பு. இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு திறம்பட செயல்பட்டு உங்கள் இலக்கை உறுதியாக எட்ட செய்யும் வெற்றிகரமான ஆண்டாக அமையும். பரிகாரம். விருதசாலத்திலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள பூவராக சுவாமியை ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் நெய்தீபமேற்றி வணங்குங்கள். நிம்மதி பெருகும். வாழ்வில் வசந்தம் வீசும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள்.